குன்றாத வார்த்தையை எனக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி தகப்பன். ஸ்தோத்திர ராஜா. அப்பா, உம்முடைய வார்த்தைகளை பேச அந்த அடியலுக்கு இந்த வார்த்தையில இந்த நாளில் கொடுத்ததற்காக உமக்கு வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். நீ பேச வேண்டிய வார்த்தைகளை உன் வாயில் நான் போடுவேன்னு சொல்ல ஜீவனுள்ள வார்த்தையின்படி ஏசப்பா, என்னை மறைச்சு ஆவியானவர் நீரே பேசுகிறாக தகப்பனே. ஏசப்பா, என்னை பேச வைக்கிறது நம்முடைய கிருபைக்காக நன்றி ராஜா. ஆவியானவர் இந்த நாளுக்காகவும் ஏசப்பா, அந்த வேலைக்காகவும் ஏசப்பா, இந்த வாய்ப்பை நீர் கொடுத்ததற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் 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 என் தகப்பனே. ஏசப்பா, ஆரம்பம் முதல் முடிவு வரை நீரே பொறுப்பெடுத்து நடத்துங்க ஏசப்பா. ஆகிய நீ அதை மறுத்து நீ பேசி போற ஒவ்வொரு வார்த்தைக்கா மக்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திர ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யோவான் 19:26-27. அப்போது இயேசு தம்முடைய தாயும் அங்கே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசன் நோக்கி இதோ அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் இந்த சீசனே அவனை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா ஒரு பரிசுத்த ஆவியானவர் மரியம்மா வயத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கடவுள். அந்த தாயின் மீது அவர் எவ்வளவு அன்பு வைத்திருந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஒரு தாயை நேசிக்கக்கூடிய அன்பு ஏசப்பா நம்மளுக்கு, ஒரு தாயின் தகப்பனை நேசிக்கக்கூடிய அன்பு ஏசப்பாவை நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. ஏசு அவருடைய மரண வேலையிலும் கூட, ஏசப்பா சிலுவையில் தொங்கிய நிலையில கூட, அவர் இறந்த போற நிலையில கூட அவங்க தாயை பத்தி அவர் யோசிச்சிருக்கிறாங்க. வேலையில எவ்வளவு அவர் மன கஷ்டத்துல இருந்திருப்பாருன்னு பாருங்க. அவர் அந்த நம்ம செத்துக்கு போறோம்னு தெரிஞ்சு கூட அவரு அந்த தாயை குறிச்சு அவர் யோசிச்ச அந்த வேலையில பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளவு அற்புதமாவும் இருக்குது. எவ்வளவு நம்ம வீக்க வைக்கிறது பாருங்க அந்த ஒரு வார்த்தை. அப்ப அந்த சொல்லும் போது அவருடைய அன்பு சீசனை அழைக்கப்பட்ட யோவானை நோக்கி சொல்றாரு ஏசப்பா, அதோ உன் தாயும் சொல்றாரு. அப்போ மரியம்மா பார்த்து சொல்றாரு, அவருடைய சிலுவையில நின்று கொண்டிருக்கும் போது கூட அறிந்து கொண்டிருக்கும் போது, இதோ உன்னுடைய மகன் சொல்றாராம். அப்போ அந்த வேலையில ஏசப்பாக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, மற்ற சீசன்கள் அவர் எவ்வளவு அற்புதம் அதிசயம் செஞ்ச அவர் கூட எத்தனையோ பேரு ஏசப்பா அவர் சிலுவையில அறையப்போற, அவர் அரைக்கப்பட்டு அவர் சிலுவையில அறைய போறாங்க, அவரை காட்டி கொடுக்குற வேலை கூட எத்தனை பேர் அவரை மறுதளிச்சாங்க. அவர் கூட இருந்தவங்க அவரை காட்டி கொடுத்திருக்காங்க. எத்தனையோ பேர் அவர் அற்புத அதிசயம் அவர் செஞ்ச கூட இருந்த எவ்வளவு பேர் அவர் விலகி பயத்துல ஓடி போயிருக்காங்க. கூட இருந்த ஒரு நண்பரே ஏசப்பா காட்டி கொடுத்திருக்காங்க. அந்த வேலை அவங்க எல்லாம் கூட செதறி போயிட்டு அவர் கூட எவ்வளவு அற்புத அதிசயம் செஞ்சு அவர் கூட இருந்து போதித்து வந்தவங்க எல்லாமே செதறி போன நிலைமையில கூட ஒரு நம்மளுடைய தாய் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கும் தெரியும். அந்த தாயானவங்க லாஸ்ட் வரைக்கும் அவர் சிலுவை சுமந்து கொண்ட வேலையில் கூட அவங்க கூடவே அந்த கண்ணீரோடு அவர் பின் சென்று வந்தது அந்த தாயின்னு சொல்றாங்க. அந்த தாயோட கண்ணீருக்கு விலை மதிப்பு இல்லாதது. அப்ப ஏசப்பா அந்த கண்ணீர் எவ்வளவு அந்த தாய் மேல அவ்வளவு அன்பு வைத்திருந்தா, ஏசப்பா மேல அவ்வளவு மரியம்மா அன்பு வைத்திருந்தா, அந்த தாயை சரியான வேலையில நம்ம யாருக்கிட்ட ஒப்பு கொடுத்தா இவங்க சேஃப்டியா இருப்பாங்க, யாரு இவங்க சந்தோஷமா லாஸ்ட் வரைக்கும் இவங்க சமாதானமா இருப்பாங்க, இவர் ஜீவனுள்ள நாள் வரைக்கும் இவங்களை யாரு பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏசப்பா அப்பயே டிசைட் பண்ணிருப்பாரு போல. அந்த வேலையில ஏசப்பாக்கு தோணுது யோவான் அவருக்கு ரொம்ப பிரியமான அவருடைய அந்த சீசனில் அழைக்கப்பட்ட யோவான் இடத்துல அவங்க தாயை ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. இதுதான் உங்களோட தாய்க்கு யோவானுக்கு சொல்லியிருக்காங்க. மரியா பார்த்து சொல்லிருக்க இதுதான் உன்னுடைய மகன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஜீவனுள்ள வார்த்தை பாருங்க. இந்த காலத்துல நம்ம பாக்குறோம் எத்தனை பேர் நம்ம தாயின் தகப்பனை இந்த காலத்துல மதிக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன சொல்லணும் அப்படி புறம்ப பேசுறது, எத்தனையோ பேர் தாயங்களை கூட்டிட்டு போயிட்டு முதியோர் இல்லத்துல சேர்க்கிறாங்க. ஒரு வார்த்தையை எதிர்த்து பேசினா அடிக்கிறாங்க. ஏதாச்சும் நம்ம ஒரு சின்ன மேரேஜ் ஆயிடுச்சுன்னா எதனா பண்ணிட்டாலும் அவங்க வீட்டை விட்டு டிஸ்டர்பன்ஸா இருக்காங்கன்னு வீட்டை விட்டு துரைச்சிடுறாங்க. எத்தனையோ பேரு அவங்களை எங்காச்சும் ஏதோ தூஷணமான வார்த்தைகளால நீ ஏன் எங்களுக்கு இப்படி இருக்கிற, செத்து போயிடு, நீ ஏன் இப்படி இருக்கிறன்னு சொல்லிட்டு அவங்க வார்த்தையால கொள்றாங்க. எவ்வளவு பேர் இந்த தாய்களை எத்தனையோ பேர் நேற்று பார்த்த நியூஸ் நம்ம எவ்வளவு பாக்குறோம். தாய்களை பத்தி பிள்ளை எப்படியெல்லாம் நான் வளர்த்தேன், அவனுக்காக நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன், அவனுக்காக இவ்வளவுலாம் நான் சேர்த்து வச்சேன், ஆனா என்னை அனாதாசத்துல சேர்த்துட்டான், முதியோர் இல்லத்துல என்னை சேர்த்துட்டான்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் இந்த காலத்துல புலம்புறாங்க, வருத்தப்படுறாங்க. ஆனா ஏசப்பா அவங்க தாய் பரிசுத்தமான ஒரு வயிற்று அந்த விசுவாசம் பாருங்க, அவருக்குள்ள அந்த அம்மா மேல இருந்த ஒரு மரியாதை, அந்த அம்மா மேல இருந்த ஒரு பாசம், தன் தாயின் மீது இருந்த ஒரு கருணை, தான் தாயின் மீது உள்ள அன்பு அவருக்குள்ள இருந்தது, தான் தாயின் மீது ஒரு கருத்தனை ஏசப்பாக்கு மரியம்மா மேல இருந்தது. அப்போ அது எவ்வளவு ஒரு அன்பு இருந்தா சிலுவையில தொங்க போதுல அந்த தாயை பார்த்து அவரோட கண்ணீர் வச்சு இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு பாருங்க.
ஆனா இந்த காலத்துல அந்த மாதிரில யாருமே தாய்க்கு நிகரா யாருமே இல்லைங்க. ஆனாலும் இந்த காலத்துல எவ்வளவு பேர் நம்மளோட தாய்களை தகப்பனங்க தூஷிக்கிறாங்க. எவ்வளவு பேர் தாயை தகப்பனையும் கனம் பண்ணுவாயான்னு சொல்லிட்டு ஏசப்பா வார்த்தையை சொல்லிக்கிறாரு. நீதிமொழிகள் 19:26. తండ్రికి కీడు చేసి తల్లిని తరివేయవాడు అవమానమును అపకీర్తిని కలుగు చేయవాడు. தன் தகப்பனை கொள்ளை அடித்து தன் தாயை துரத்தி விடுகிறார். லட்சியமாக அவமதியும் உண்டாக்குகிறார். ஆமா பாருங்க, நம்ம